ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா ப்ரொமோலாம் பார்த்துட்டு கமருதீன் வின் ஆனதில் எத்தனை பேருக்கு ஹாப்பி, சபரி தோத்ததில் எத்தனை பேருக்கு கடுப்பாயிடுச்சு, இல்லை கமருதீன் வின் ஆனதில் எத்தனை பேருக்கு கடுப்பு எனக்கு தெரியல. பட் ஆனால் பார்த்தா இது நல்ல ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது விஜய் டிவியே எதிர்பார்த்தாங்களா, இல்லை விஜய் டிவி இதுதான் வரணும்னு எதிர்பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது. போக போக தான் தெரியும், பார்க்க பார்க்க தான் புரியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோடுது நான் அங்கங்கே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க, வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஷார்ட்ஸுக்கு கீழே ரிலேட்டட் வீடியோஸும் ரீசன்ட் வீடியோஸும் நான் கொடுக்குறேன் லிங்க்கு. ஸோ அதையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வரும். ஷார்ட்ஸில் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வரும். ஆனால் எல்லாத்தையும் நான் போட முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ்லாம் ஒன் ஆர் எபிசோட் பற்றியோ இல்லை லைவ் பற்றியோ சொல்கிறது நான் வீடியோஸில் தான் சொல்லுவேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ரம்யா அவங்களோட ஸ்டோரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதை நான் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ அந்த டாஸ்க் பேலன்ஸ் டாஸ்க் லைவில் போயிட்டு இருக்குது. ஸோ இதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ரம்யாவோட கேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்கணும். அப்புறம் இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு முன்னாடி ரொம்ப நேரம் இருக்குது. அந்த எஃப்ஜே ஆதிரியோட அலப்பறை தான் ஜாஸ்தியாக இருந்தது. அவங்க டாஸ்க்காக விளையாடுறாங்களா, இல்லை லவ் கண்டென்ட்டே டாஸ்க்காக பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ரொம்ப நேரம் போச்சு. அது ரொம்ப நேரம் போனது தாங்க முடியாமல் பிக் பாஸே தான் அதுக்கப்புறம் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணார். ஒரு வழியாக டாஸ்க் விளையாட வந்தாங்க. 2-3 ரவுண்ட் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. ரம்யா ஜோடது எப்படி இருக்குது இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ அவங்களது எடுக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த டீமில் சூப்பர் டீலக்ஸ் டீமில் ரம்யா ஜோ அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த எல்லா ரவுண்ட்லேயும் அவங்க தான் இப்போ எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. சுபிக்ஷா, திவாகர், வினோத் எல்லாருமே அவுட் ஆனவொடனே ரம்யா ஜோ மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதிரியை தான் இங்கேயும் விளையாடுறாங்க. அப்புறம் அவங்களும் அவுட்டு. ஸோ அவங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் வீட்டுக்கு தான் இந்த கேமை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது அவங்க இருக்கிற டீமுக்கு ஃபேரான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ இப்போ அவங்கள பற்றி தப்பாக எது சொன்னாலும் அவங்கள கார்னர் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா நேற்று அவங்களோட ஸ்டோரி ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் சோஷியல் மீடியாவில். அது ஆப்வியஸாக அவங்களோட ஸ்டோரி பெயின்ஃபுல் தான். பட் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடி அரோராக்கும் அவங்களுக்கு ஆதிரைக்கும் அந்த கான்வர்சேஷன் நடக்குது. இதில் எல்லாமே பொய்னும் சொல்ல முடியாது, எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க ஜஸ்டிஃபிகேஷன் அவங்கவுங்க வச்சாங்க. இல்லை ரம்யா ஜோ மேலே தப்பே இல்லையான்னு என்னை கேட்டால், ரம்யா ஜோவும் கொஞ்சம் பொய் சொல்கிறாங்க, இல்லை ரம்யா ஜோவுமே அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அரோரா அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாமினேஷனில் 2 பேருமே இருக்காங்க. ஸோ 2 பேருமே அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி விளையாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அரோரா மேலே நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால அவங்க இந்த கேம்குள்ளே இருக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்கல, ஏன் வந்தாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க சொல்கிறதோ, இல்லை துஷார் அரோரா ஒரு விஷயம் போயிட்டுருக்கிறதோ, அவங்க சொல்கிற விஷயங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவாக நம்ம எடுக்காமல் விடுறதோ சரியில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு விஷயம்னு வரும்போது 2 பக்கம் பார்க்கணும் அப்படின்னும்போது ரம்யாஜோவும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் வராங்க. இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும், ஆதிரியா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் போய் வராங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கேம் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணும்போது அந்த குரூப் சூப்பர் டீலக்ஸ் குரூப் கூட தான் அவங்க ஆதிரியா நியாயமாக இருக்கணும். ஆனால் பிக் பாஸ் டீம் ப்ளே பண்ணும்போது அங்கே போய் நிற்கிறாங்க. இதே பாருன்னு என்ன ஒத்துக்குவாங்களான்னு கேட்டால் அது ஒத்துக்க மாட்டாங்க. எங்கள் கேம் நிற்கும், அது ஆப்வியஸாக தெரியும். அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணும்போது இன்னொருத்தங்க குரூப்லேருந்து ஏன் போய் நிற்கிறீங்க அப்படின்னு. ஆனால் ஆதிரே இந்த சைடு அந்த சைடு டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்னும்போது இதை அவங்க விளையாட்டாக பண்ணுறாங்கன்னு மற்றவங்க சொன்னாலும், இல்லை அவங்களுக்குள்ள ஒரு குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், அவங்க இருக்கிற டீமுக்கு அது ஃபேர் இல்லை. ரம்யா ஜோவும் அதே மாதிரி தான். இந்த டீமுக்கு இருந்து அந்த டீமுக்கு டின்னர் கிடச்சா பரவாயில்ல, டின்னர்ன்றது எல்லாருக்கும் காமன் தான். இப்போ அந்த வீட்டுக்கு டின்னர் கிடச்சா யாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, கனியக்கா. இப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் ரம்யா ஜோ தான் அந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து ஒரே ஒரு ஆள் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடில் ஆப்வியஸாக அந்த டீமுக்கு அவங்க ஃபேர் ஆடலன்னு தான் சொல்லுவேன். இப்பயுமே வேறு வழி இல்லாமல் இந்த சைட் பிக் பாஸ் வீட்டாளுங்க அவங்களை அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும்போது அந்த விஷயங்கள் ரொம்ப ஹார்ஷாவோ இல்லை ஃபேராகவோ நடக்கலை. நாங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி அட்டாக் பண்ணுறோம், நீங்கள் ஹர்ட் ஆன மாதிரி ஹர்ட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடந்தது. ரம்யா ஜோவுமே நேற்று அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, எமோஷ்னல் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னும்போது எனக்கு தெரிஞ்சு ரம்யா ஜோவை நம்பி சுபிக்ஷா அவங்க கேமை கோட்டை விட்டுருவாங்களோன்னு தோணுது. ஐ மீன் பிக் பாஸ் கேமையே அது ஒரு பக்கம் நடக்க தான் போகுது. நான் ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ்லேயே போட்டிருக்கேன், பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரம்யா ஜோ அவங்களோட கேமை ஸ்ட்ராட்டஜிக்கலாக நல்லாவே ப்ளே பண்ணுறாங்க. இதில் அவங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் உண்மைன்னா அவங்களால இந்த கேமில் கன்சிஸ்டண்ட்டாக எமோஷ்னலாகவும் ஃபிசிக்கல், இப்போ இந்த ஃபிசிக்கல் கேம் கூட அவங்க 2 நாளாக ரொம்ப டிஃபென்ஸ் சைடோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் விளையாடின மாதிரி எனக்கு தெரியல. அது மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் அவங்க அந்த கேமுக்கு ஃபேராக இல்லை. பட் ஆனால் ஒருவேளை அவங்க நிஜமாகவே எமோஷ்னலாக வீக்காக இருக்காங்க, ஃபிசிக்கலாக வீக்காக இருக்காங்க அப்படின்னா
அதுவுமே இந்த கேமுக்கு டிசர்விங் கண்டஸ்டன்ட் இல்ல தான். ஸோ அவங்க கூட்டு குடும்பத்த தேடி வந்தேன்னு சொல்ற விஷயத்துக்கு நடுவுல, பாண்டிங்காக அந்த சைடு இருக்கவங்களுக்காக இவங்க விட்டு குடுப்பு இந்த கேம்ல டைரக்ட்டோ, இன்டைரக்ட்டோ விட்டு குடுக்குறாங்க. இப்ப இந்த அட்டாக் பண்றான், நான் அடிக்கிற மாரி அடிக்கிறேன், நீ அழற மாரி அழு அப்படிங்கிற மாரி தான் அவங்கள அட்டாக் பண்றாங்க. அவங்களும் பார்த்து தள்ளி விட்றாதீங்கடா, பண்ணாதீங்கடா, பார்த்து பண்ணுங்க அப்படின்னும்போது, கொஞ்சம் அந்த டிஃபென்ஸ் அப்படின்னு வரும்போதே அவங்க கீழ விழுறதும், மேல கெமி, கனிலாம் கொஞ்சம் அப்படி பண்ணதுக்கே வந்து வலிக்குதுன்னு எஃப்ஜேலாம் வந்து அப்படியே பேம்பரிங் பண்ற மாரியே பண்றாரு. அவங்கள வந்து கை குடுத்து அப்படியே எழுந்துக்க வைக்கிறது அப்பல்லாம் பண்றாரு அப்படின்னும்போது, அதான் நான் அதுவும் அந்த கிச்சன் குரூப்ல கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. ரம்யா ஜோ, நேத்து நைட்டா இன்னைக்கு காலையிலயா லைவ்லன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படியே உங்களுது வந்தாலும் நான் வச்சுருவேன்டா, இல்ல என்து வந்தாலுமே நான் விட்டு குடுத்துருவேன். வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே பிக் பாஸ் டீம் வின் பண்ணணுன்றதுல அவங்க ஆப்வியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த இவங்க டீம் வந்து இதில வந்து டின்னருங்கிறது ஒரு விஷயமே இல்லங்க. தோக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இல்ல. ஆனா நீங்க எந்த டீம்க்கு ஆடுறீங்க, எவ்வளோ ஃபேரா ஆடுறீங்க, எவ்வளோ பொட்டன்ஷியலா உங்களோடது அந்த பொட்டன்ஷியல் அந்த கேம்க்கு போடுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்துட்டு எனக்கு சரியா தோணல ரம்யா ஜோ பண்றது. ஆதிரியும் அப்படிதான் பண்றாங்க. ஆனா ஆதிரி அத ஓப்பனா பண்றாங்க. ரம்யா ஜோ கொஞ்சம் பூசி மழுப்பி பண்றாங்க. அவங்களோட மாஸ்க் என்னைக்கு வெளிய வரும்னு தெரியல. நேத்து கூட ஸ்டோரி சொல்லலான்ற இடத்துல, அவங்க எப்படா அவங்க ஸ்டோரிய சொல்லலான்னு இருந்தது ஓகே தான். எல்லாருக்குமே அஃப்கோர்ஸ் அந்த வீட்ல அந்த கியூரியாசிட்டி இருக்கும். தனக்கான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்டோரி வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த விஷயங்களோ, அவங்களோட என்வைரன்மென்ட்டோ அவங்களுக்கான சப்போர்ட்ட குடுக்கும் மக்கள் வோட்டிங்ல அப்படிங்கிறது. அப்படின்னு சொல்ற இடத்துல, அப்போ வந்து அவங்க அது ஓகே தான். ஆனா இத வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து அந்த தண்ணி டாஸ்க்ல சபரி தான் அங்க இருப்பாரு அப்படின்னும்போது, அந்த இடத்துலயோ இல்ல கமருதீன் இருக்கும்போதோன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோரி டாஸ்க் எப்போ வரும்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, கமருதீன் இருந்தாரா, சபரி இருந்தாரான்னு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா ரம்யாஜி ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆதிரியும், நந்தினியும் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டோரி டாஸ்க்கு. அப்போ வந்து எந்த எப்போ சொல்றேன்னு தெரியல. மறுபடியும் எப்பண்ணே வரும் ஸ்டோரி டாஸ்க்னா தெரியல அப்படின்னும்போது, இருக்கட்டும். அப்போ வந்து ஒரு இடத்துல திவாகருக்கும், ரம்யாஜோக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படின்னும்போது, வரட்டும் வரட்டும். என்னோட ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறமா என்ன யார் டார்கெட் பண்றாங்க, யார் நாமினேட் பண்றாங்க பார்க்கலான்ற மாரி. ஸோ இவங்க ஸ்டோரிய கேட்டுட்டா எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு விதமான சாஃப்ட் கார்னர் இவங்க மேல வரணுங்கிறதோ, இவங்கள யாரும் நாமினேட் பண்ணக்கூடாதுங்கிறதையோ இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அங்கேயே இவங்க வச்சிருப்பாங்க. இது பெருசா ஒன் ஹார் ஷோல வரல. அதே மாரி தான் நேத்துமே அரோரா விஷயங்கள் சொல்லும்போது, அதில சொன்ன ஒரு சில விஷயங்கள் உண்மதான். ஆதிரை ஒரு சில விஷயங்கள் பொய் சொன்னதும் உண்மதான். அப்புறம் ரம்யாஜோ இந்த சைடு, அந்த சைடு டபுள் கேம் ஆடுறதும் உண்மதான். அப்படின்னும்போது, சுபிக்ஷா வந்து ரம்யாஜோக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றதும் உண்மதான் அப்படின்னும்போது, அவங்கவங்களுக்கான ஸ்டாண்ட் ஒண்ணு இருந்தது. அதில மிக்ஸட் ஒப்பீனியன்ஸ் தானே தவிர, யாரையும் ஃபுல்லா தப்புன்னும் சொல்ல முடியாது, யாரையும் ஃபுல்லா சரின்னும் சொல்லிட முடியாது. அப்படின்னும்போது, எல்லாருமே அவங்கவங்களுக்கான ஸ்டாண்ட எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஸ்டோரின்னு வரும்போது கமருதீனும் வந்து நானும் நாமினேஷன்ல இருக்கணும். நான் நாமினேஷனுக்காக இத சொல்ல வரலன்னு அவங்க சொன்னாலும், இன்டென்ஷன் அதுதான். ஜனங்க வோட்டிங் வந்து நம்ம வெளில போயிடுவோன்ற பயம் ஆப்வியஸா எல்லாருக்கும் அந்த பயம், பதட்டம் இருக்கும் தான். பட் ஆனா, அது அந்த ஒரு ஸ்டோரிய வச்சு நீங்க பண்ணணும்ன்னும்போது, மேபி 1 வாரம் இல்ல 2 நாள் அப்படி பண்ணலாமே தவிர, நாமினேஷன்லேருந்து 1 வாரம் எஸ்கேப் ஆகலாம். இல்ல எலிமினேஷன்லேருந்து 1 வாரம் தப்பிக்கலாம். ரொம்ப நாள் வந்து ஜனங்க வந்து அத மட்டுமே மைண்ட்ல வச்சு பார்க்க மாட்டாங்க வோட்டிங் பெர்ஸ்பெக்டிவ. நீங்க கேம் எப்படி ஆடுறீங்கன்றதையும் பார்ப்பாங்க. உள்ள எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. நீங்க கூட்டு குடும்பமா உள்ள இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால கேம வந்து ஃபேரா ஆட முடியாது. இருக்கிற டீமுக்கோ, இருக்கிற இடத்துக்கோ ஏத்த மாதிரி. ஐ மீன் இந்த டீம், அந்த டீம் பேஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து டாஸ்க்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ வந்து என்ன சொல்றது, தெளிய வச்சு அடிக்கணும் அப்படிங்கிற மாரி விட்டு, விட்டு அந்த டாஸ்க்க குடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. 3 பேர் நிக்கிறாங்க. கமருதீன், துஷார், சபரி. அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி விட்டாரு. ஸோ ஓகே. ஆப்வியஸா டின்னரு அப்படிங்கிறது அந்த வீட்ல சாப்பாடு அப்படிங்கிறது முக்கியம். யார் சாப்பிட்டாலும் சந்தோஷம் தான். யார் வின் பண்ணாலும் சந்தோஷம் தான். ஆனா ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு விளையாடுறது அப்படிங்கிறது, அது பாரு மேல மட்டும் இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீமா தான் சுபிக்ஷா விளையாடுறாங்க. ஆப்போசிட் டீமா தான் வியானா விளையாடுறாங்க. ஆப்போசிட் டீமா தான் ரம்யாஜோ விளையாடுறாங்க. ஆப்போசிட் டீமா தான் ஆதிரியா விளையாடுறாங்க. பட் ஆனா, அவங்க மேலலாம் இருக்கிற ஒரு கன்சர்ன், ஒரு விஷயங்கள் வந்து இந்த டீம்ல இந்த டீம்ல இல்ல. அந்த டீமுக்கும் பாரு வந்து ஒத்து போ முடியல. இந்த டீமுக்கும் ஒத்து போ முடியலன்னா, அவங்க மட்டும் தான் கொஸ்டின் மார்க்கான்னா, அவங்க மட்டும் தான் கொஸ்டின் மார்க்கா? இல்ல அவங்க மட்டும் தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா? இல்ல அவங்க மட்டும் தான் ரியலா இருக்காங்களா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. இது போக போக தான் தெரியும். அதுக்குன்னு பாரு தப்பே பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க அவங்களா இருக்காங்க. இல்ல அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிய அவங்க ரொம்ப தெளிவா ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல, அதுல வந்து மிக்ஸட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க டோட்டலா 100% அவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்ற இடத்துல தான், அது எனக்கு கான்ஃப்ளிக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்த்தா 100% சபரி கரெக்ட்டா? கனி 100% கரெக்ட்டா? கனி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க குரூப் 100% கரெக்ட்டானா, அதுவும் கொஸ்டின் மார்க் தானே. அப்ப இந்த சைடும் பேசணும், அந்த சைடும் பேசணும்ல. அப்படின்னும்போது ஒருத்தங்க வந்து டார்கெட் பண்ணி தான் பண்றாங்கன்னா, இன்னொருத்தவங்களுக்கு அது கோவம் தான் வரும். இல்ல டாஸ்க்ல தான்னா, டாஸ்க் முடிஞ்சப்ப இப்ப பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா, கடிப்பு எல்லாருமே வந்து என்னம்மா ஆச்சு? சாரிம்மா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இப்ப அஃப்ஜோ ஒண்ணுமே பண்ணல. ரம்யாஜோ இன்னைக்கு தான் கொஞ்சம் ஆடுனாங்க. ஆடுனாங்கன்றத விடவும்,
ஆடியே ஆகணுன்ற சிச்சுவேஷன். ஏன்னா ஒருத்தர் தான் அந்த டீமில் இருக்காங்கன்னா, அவங்க ஆப்வியஸாக நான் விட்டு கொடுக்குறேன்னு அப்பட்டமாக சொல்ல முடியாது. ஸோ நான் ஆடுற மாதிரி ஆடுறேன், தோக்குற மாதிரி தோக்குறேன், நீங்கள் ஜெயிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீன் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நடிப்புக்கே வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க, அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு எஃப்ஜேலாம் வந்து ஓகே தானே அப்படின்லாம் கேட்கறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இப்படி தான் எனக்கு ரம்யா ஜோவோட கேம் இருக்குது. அந்த மயக்கம் அப்படிங்கிற விஷயமும் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன், வீடியோஸும் போட்டிருப்பேன். ஸோ அவங்க எமோஷ்னலாக வீக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிசிக்கலாக வீக்காக இருந்தாலும் சரி, இந்த கேமுக்கு அது சரியாக வராது அப்படிங்கிறது தான். இன்னொரு வாட்டி எப்படா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த கேமை கொண்டு போக முடியாது. அவங்கள பேம்பரிங் பண்ணியே இந்த கேமை கொண்டு போக முடியாது. இல்லை நாமினேட் பண்ணாமையே வந்து அந்த கேமை கொண்டு போக முடியாது. கூட்டு குடும்பமாகவே அவங்க அந்த கேம் ஆனால் அது அவங்க அந்த கேமுக்கு பண்ணுற ஃபேர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்க எப்படிப்பட்ட கேமர், இல்லை அவங்க கேம் பார்க்குற விதத்தில் நீங்கள் ஓட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.